வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பூசணிக்காய் சாம்பார். நான் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சிருச்சு. இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இதில் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன். வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கும். பூசணிக்காய் தண்ணி விடும். இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்காக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 100 ml அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பூசணிக்காய்லாம் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு பூசணிக்காய். இப்போ இது கூட துவரம்பருப்பு 50 கிராம் அளவு இருக்கும். நான் அதை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் கூட ஒரு அப்பளப்பூ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சிம்பிளான டேஸ்டான லஞ்ச் மெனு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.